அனைவருக்கும் வணக்கம். அண்ணனோ கலை 10 சிறந்தவர், தேவர்களை அஞ்சி நடுங்கும் பெரும் வீரன், நவ கிரகங்களை தன் விரல் அசைவிற்கு ஆட்டி வைக்கும் வல்லமை பெற்றவர். அவர்தான் லங்கை வேந்தன் ராவணன். ராவணனுக்கு சற்றும் சளைக்காத ஒரு பெரும் வீரன் தான் அவரின் சகோதரன் கும்பகர்ணன், இந்த கதையின் நாயகன். கும்பகர்ணனை பத்தி சொன்னாலே மக்களுக்கு இருக்கிற ஒரு தவறான புரிதல் என்னன்னா, அதிகமா சாப்பிடுறவரு, அது மட்டும் இல்லாம 6 மாசம் தூங்கிக்கிட்டே இருக்கிறவரு அப்படின்னு. ஆனால் கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன் என்று நம்மள பல பேருக்குமே தெரிஞ்சிருக்காது. கும்பகர்ணன் தனது அண்ணன் தம்பி மேல வச்ச பாசம் அவருக்கு பாச கயிறா மாறும்னு சற்றும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட கும்பகர்ணனுக்கு மனைவி மகன்கள் இருந்தாலும் அவரோட முழு பாசத்தையும் தனது அண்ணனான ராவணன் மீதே வைத்தார். இப்படிப்பட்ட அந்த பெரும் வீரனின் ஒரு வரலாறை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த காணொலிய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிக தெளிவாகவே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சமயம் கும்பகர்ணன் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு. அது என்னன்னா, தன்னோட அண்ணனான ராவணனோட புகழ் திசை 8 பரவணும் அப்படின்னு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணனான ராவணனுக்கு உதவிக்கரம் புரியணும் அப்படின்னு நினைச்ச கும்பகர்ணன் பிரம்மதேவ நோக்கி கடும் தவம் புரியாரு. அந்த தவத்துல மெர்ச்சி போன பிரம்மதேவரோ சத்தியலோகத்திலிருந்து புறப்படுறாரு. இதை நினைச்சு இந்திரன் வருத்தப்படுறாரு. ஏன் இந்திரன் வருத்தப்படணும்னா, கும்பகர்ணன் நினைச்சது என்னன்னா, இந்திரனோட பதவி, அதாவது இந்திராசனத்துக்கு தான் வந்துட்டு கும்பகர்ணன் தவம் செஞ்சிருக்காரு. இதுல பயந்து போன இந்திரன் என்ன பண்றாருன்னா, பிரம்மதேவர் கிளம்பின உடனே அங்க போய் சரஸ்வதி தேவி போய் பாக்குறாரு சத்தியலோகத்துல. இப்போ இந்திரன் என்ன சொல்றாருன்னா, தேவி நீங்க எனக்கு இந்த வரத்தை வந்துட்டு கும்பகர்ணன் இந்திராசனம் அப்படின்னு கேட்கறதுக்கு நித்திராசனம் அப்படின்னு மாத்தி கேட்க வைங்க அப்படின்னு சரஸ்வதி தேவி கிட்ட சொல்லவும், சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது இந்திரா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இந்திரதேவன் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சரஸ்வதி தேவியும் ஒப்புக்கொண்டு வராங்க. கும்பகர்ணன் முன் வந்த பிரம்மதேவரோ, மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கவும், கும்பகர்ணன் சொல்றாரு, எனக்கு நித்திராசனம் வேணும் அப்படின்னு. நித்திராசனம் அப்படின்னா எனக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு தான் கும்பகர்ணன் கேட்டிருக்காரு. இது இவர் கேட்க வந்தது கிடையாது. அவர் கேட்க வந்தது இந்திராசனம். சரஸ்வதி தேவி கும்பகர்ணன் ஆக்கள் இருந்தனால அந்த வரம் தப்பா கேட்கப்பட்டிருக்கு. இதை உணர்ந்த கும்பகர்ணன் வேகமா என்ன கேட்கிறாருன்னா, பிரபு எனக்கு இந்த வரம் வேண்டாம், எனக்கு வேற வரம் தான் நான் கேட்க வந்தேன், நான் தப்பா இதை கேட்டுட்டேன், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு பிரம்மதேவர் கிட்ட கேட்கவும், பிரம்மதேவர் சொல்றாரு, கும்பகர்ணா உனக்கு நான் இந்த வரத்தை கொடுத்தது வந்துட்டு என்னால எடுத்துக்க முடியாது. அதனால வந்துட்டு இந்த வரத்தை வந்துட்டு நான் உனக்கு வேற விதமா பரிசீலிச்சு தரேன் அப்படின்னு. நீ 6 மாசம் தூங்குவ, மீதி 6 மாசம் வந்துச்சு நீ எழுந்திருப்ப. இந்த 6 மாசம் நீ எழுந்திருச்சு நடமாடுற அந்த ஒரு சமயத்துல உன்னை யாராலையுமே எந்த போர்லையுமே தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரமும், பிளஸ் நீ இந்த 6 மாசமும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல உன்னை யாராச்சும் எழுப்பி அந்த சமயத்துல நீ ஏதாவது ஒரு போருக்கு போன இல்ல சண்டை நடந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னோட மரணம் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடறாரு. இப்ப லங்காபுரியில அங்க இருக்கிற அமைச்சரவையில ஒரு சலசலப்பான பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சீதா தேவிய ராவணன் தூக்கிட்டு வந்ததை பத்தி தான் அங்க ஒரே பரபரப்பான பேச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த அமைச்சரவையே கொஞ்சம் சலசலப்பா தான் இருக்கு. இப்போ நேரா உள்ள வந்த கும்பகர்ணன் தன்னுடைய அண்ணனான ராவணனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, ராவணா நீ செஞ்சது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏன்னா ராவணனை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அது கும்பகர்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படியே அவர் மேற்கொண்டு என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, நீ நம் தங்கையான சூர்பனகைக்கு ஏற்பட்ட இந்த விபரீதத்தை பார்த்து வேறொருவரின் மனைவி வந்துட்டு நீ தூக்கிட்டு வந்திருக்க. இது வந்துட்டு எந்த விதத்துல சரி ராவணா? உன்னை பாக்குறதுக்கு நம்முடைய அரண்மனையோட அந்த புறத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள் உன்னுடைய பார்வை பற்றுறாதா அப்படின்னு இருக்காங்க. ஆனா நீயும் வேறொருவரோட மனைவியை தூக்கிட்டு வந்திருக்க. இது வந்துட்டு சரி கிடையாது அப்படின்னு அவரு ஒரு கோபம் கலந்த பேச்சோட தான் ராவணன் கிட்ட பேசுறாரு. இருந்தாலுமே தன்னுடைய அண்ணன் மேல வைத்து அதீத பாசத்தால் அவர் என்ன சொல்றாருன்னா,
சரி ராவணா, உனக்காக நான் போர் புரிய தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் நீ ராமனோட மனைவிய ராமன் கிட்டே போய் விட்டுடு, அதுதான் நம்மளோட இந்த குலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்காத ராவணன் கிட்ட அவரு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ராவணா, நம்ம வேணா ராமனோட படைகள் நம்மளோட இலங்கைக்கு வெளியே இருக்கும் போதே அவங்க கூட போர் செஞ்சு அவங்கள அங்கேயே நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாரு. ஆனால் அதுக்குமே ராவணன் வந்துட்டு பிடி கொடுக்கவே மாட்டாரு. இதனால கோவப்பட்ட கும்பகர்ணன், சேர்றா நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அங்க வந்த மேகநாதன் என்ன சொல்றாருன்னா, தந்தையே நீங்க கவலைப்படாதீங்க, இது எதுவா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லவும், இப்படியே பல காலங்களுமே கழியுது. ஒரு நாள் வந்து வீரர்கள் எல்லாருமே கும்பகர்ணனை எழுப்பி விடுறாங்க. கும்பகர்ணன் எந்திரிச்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, ஏன்டா நீங்க இன்னிமாடா கொண்டு போய் சீதையை விடல அப்படிங்கறதா அவரோட முதல் ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. இது வந்து நீங்க நிறைய படத்திலையும் சீரியல்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதே போலதான் ஒரு காட்சி அமைப்பு. இப்படி கும்பகர்ணன் எந்திரிச்ச உடனே வந்துட்டு தன்னோட அண்ணனான ராவணனை பார்க்க போறாரு. ராவணனை பார்க்க போனோடனே ராவணன் எதுவுமே பேசாம தான் நிக்கிறாரு. கும்பகர்ணனும் ராவணனும் கண்களாலே பேசிக்கிறாங்க. உடனே கும்பகர்ணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நான் திரும்பியுமே ஒண்ணு சொல்றேன், இதையாச்சும் கொஞ்சம் கேட்டுக்கோ அப்படின்னு. அது என்னன்னா, ராமன் மற்றும் லக்ஷ்மணன் இவங்க கூட ஹனுமானும் ஒரு வானரம் இருக்குன்னு நீ சொன்ன. இப்படிப்பட்ட இவங்களை வந்து நம்ம மொத்தமா போய் தாக்குதல் நடத்துவோம். அப்படி நம்ம மொத்தமா போய் தாக்குதல் நடத்தும் போது அவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா நீ, நான் மற்றும் மேகநாதன் நம்ம எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்க தான். நம்ம உடனடியாக போய் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினோம்னா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், கும்பகர்ணன் மேல இருந்த அதீத அந்த ஒரு நம்பிக்கையால ராவணன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ தனியாவே போ, தனியாவே வெற்றி கொண்டுட்டு வா அப்படின்னு ராவணன் சொல்றாரு. இருந்தாலுமே கும்பகர்ணன் தன்னோட அண்ணன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ நான் சொல்ற எதுக்குமே கேட்க மாட்ற, இருந்தாலும் என்னோட இறப்புக்கு அப்புறமா வச்சு மேகநாதன் அனுப்பாத, நீயும் போகாத அந்த போர்க்களத்துக்கு, நீங்க யாருமே போக கூடாது, என்னோட மரணம் தான் இந்த போர்க்களத்துல நடக்கிற கடைசி மரணமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் கும்பகர்ணன் அங்கிருந்து போறாரு. இந்த இடத்துல பாருங்க அவர் எந்த அளவுக்கு தன்னோட அண்ணன் மேலையும் அண்ணன் மகன் மேலையும் பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு. போர்க்களத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியும் தன்னோட மனைவி மற்றும் மகன்களை நினைச்சுக்கிறாரு. அவரோட மனைவி மற்றும் மகன்களோட பேரு தான் வஜ்ரஜ்வலா மற்றும் கும்பா அண்ட் நிகும்பா அப்படின்னு இவருக்கு 2 மகன்களுமே இருக்காங்க. இந்த வஜ்ரஜ்வலா அப்படிங்கிறவங்க யாருன்னா பாலி, அதாவது மகாபலி சக்கரவர்த்தியோட மகள் தான் இந்த வஜ்ரஜ்வலா அப்படிங்கிறவங்க. இந்த மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னா பிரகலாதனோட ஒரு வாரிசு. இதுதான் இவங்களோட மனைவி மற்றும் மகன்கள். இப்போ கும்பகர்ணன் போர்க்களத்துக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழைஞ்ச உடனே விபீஷணன் வேகமா ஓடி வராரு. அண்ணா நீ எதுக்கு போர்க்களத்துக்குள்ள நுழைஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நீ என்னடா இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியா தான் கும்பகர்ணனோட பேச்சுகள் இருக்கு. ஏன்னா கும்பகர்ணனுக்கு தன்னோட தம்பியான விபீஷணன் வந்துட்டு அந்த சைடு, அதாவது எதிரி சைடு வந்துட்டு இருப்பாருன்னு தெரியவே தெரியாது. இருந்தாலுமே விபீஷணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா நீ வந்துட்டு எங்க சைடு வந்துரு, உனக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த ராஜா பதவி வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆசை காட்டுறாரு. இருந்தாலுமே கும்பகர்ணன் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ என்ன சொன்ன, என்னோட அண்ணனான ராவணனை வந்துட்டு நீங்க கொன்னு அந்த சவத்துக்கு மேல வந்துட்டு நான் ஆட்சி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே கோபமா பேசுறாரு. இதை பார்த்தோன்னே விபீஷணன் வந்துட்டு திரும்பி திரும்பி வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலுமே கும்பகர்ணன் ஒரு கட்டத்துல பயங்கர கோபமாயி, நான் உன்னை என்னோட தம்பி ஆச்சேன்னு பாக்குறேன், இனி ஒரு நொடி நீ என்னோட முன்னாடி நின்னாலுமே உனக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு, நான் என்னோட அண்ணனுக்காகட்டும் இந்த நாட்டுக்காகட்டும் எந்த ஒரு குலத்துரோகமும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கும்பகர்ணன். கும்பகர்ணன் நேரடியா போர்க்களத்துக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற வானரங்களை அடிச்சு துவம்சம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவரு லட்சக்கணக்கான வானரங்களை ஒரே தடவையில கொன்னு குமிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த உடனே ஹனுமானுமே அந்த போராட்டத்துக்குள்ள இறங்குறாரு. இப்ப ஹனுமானுக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையில இந்த பிரபஞ்சமே நடுங்குற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல ஹனுமந்தர் தோத்து போறாரு. கும்பகர்ணன் என்ன பண்றாருன்னா ஹனுமான தோக்கடிச்சிட்டும் இன்னும் நிறைய வானரங்களை அங்க கொன்னு குமிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த ஸ்ரீராமர் என்ன பண்றாருன்னா கும்பகர்ணனோட ஒரு கைய வெட்டுறாரு. தன்னோட ஒரு கையே போனாலும் அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான வானரங்களையும் சுத்தி சுத்தி அடிச்சு பறக்க விடுறாரு கும்பகர்ணன். இருந்தாலும் ஸ்ரீராமர் என்ன பண்றனா தன்னோட 2வது பானத்தை தொடுத்து கும்பகர்ணனோட 2வது கையவும் வெட்டி வீசுறாரு. தன்னோட 2 கைகள் போனாலும்
தன்னுடைய அண்ணனுக்காக செய்து கொடுத்த இந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காகவே தன்னுடைய கால்கள் கொண்டு அங்க இருக்கிற வானரங்களை அவரு கொன்னு குமிச்சாரு. ராமர் என்ன அடுத்து பண்ணாருன்னா 2 கால்களையும் வெட்டி வீசுறாரு. தன்னோட 2 கால்கள் போனாலும் பரவாயில்ல, தன்னோட அண்ணன் இந்த போராட்டத்துல கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைச்ச கும்பகர்ணன் மலைகளை வந்துட்டு தன்னோட வாயில கவ்வி அதை வந்துட்டு அங்க இருக்கிற வானரங்கள் மேல தூக்கி அடிச்சிருக்காரு. இறுதியா வந்துட்டு கும்பகர்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னோட இறுதி நிமிடங்கள் இதுதான் அப்படின்னு. உடனே ராமர் கடைசியா ஒரு அஸ்திரத்தை தொடுக்கிறாரு. அது நேர கும்பகர்ணனோட தலைய வெட்டி வீசுது. அந்த மாபெரும் வீரனான கும்பகர்ணனின் அந்த உடல் முதன் முறையாக மண்ணில் சரிகிறது. இதோட கும்பகர்ணனின் அந்த வரலாறும் முடிவுக்கு வருகிறது. கும்பகர்ணனோட இறப்பை கேட்ட ராவணனுக்கு தன்னோட உயிரை போரளவுக்கு பெரும் அதிர்ச்சி வந்திருக்கு. ஏன்னா தனக்கு நிகரான தனது சக்திகளுக்கு நிகரான எனது சகோதரன் கும்பகர்ணன் இறந்து விட்டானா அப்படிங்கிற மாதிரி ராவணன் மிகவுமே ஒரு அதிர்ச்சியில் இருக்காரு. ராவணன் மட்டும் இல்லாம அந்த லங்காபுரியில் இருந்த அத்தனை வீரர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா கும்பகர்ணனோட சக்தி அப்படிங்கிறது மிகவும் வலிமையானது. இப்படிப்பட்ட கும்பகர்ணன் சகாப்தமும் இதோட ஒரு முடிவுக்கும் வருகிறது. இப்படிப்பட்ட கும்பகர்ணனோட தெரியாத மற்றும் உங்களுக்கு புலப்படாத விஷயங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இது போல ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.